ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பீஸ் மேக்கர். எத்தனை பேர் வந்து பீஸ் மேக்கர் பார்த்துருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது வந்து 2022 ரிலீஸ் ஆனது. ஸோ வந்து இதில் வந்து இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து தமிழ் பண்ணியிருக்காங்க. ஸோ நானுமே வந்து இப்போ தான் பார்த்து முடிச்சுட்டு வந்தேன். ஸோ இந்த ஒரு வெப் சீரிஸ் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டைலில் வந்து நம்ம ரிவ்யூ போட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லைக் பண்ணாத இருந்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வெப் சீரிஸோட ப்ளஸ்ஸே வந்து எனக்கு ஜான்சினா தான். ஏன்னா ஜான்சினா வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் இல்லாத ஜான்சினா வந்து இதில் பார்த்தோம்னா எனக்கு கொஞ்சம் ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா ஜான்சினா வந்து இதில் சும்மாலாம் ஜஸ்ட்லாம் நடிக்கலை, அவர் வந்து வாழ்ந்துருக்காரு. ஒவ்வொரு சீனும் வந்து அவ்வளோ காமெடியாக செம்ம ஒரு ஃபன் டோனராக இருந்துச்சு. நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம், ஜான்சினா அவர் வந்து நல்லா சண்டை போடுவார். ஆனால் இந்த ஒரு வெப்சீரிஸில் வந்து ஸோ சண்டே போடுறாரு, அதே சேம் காமெடியாக வந்து குழந்தனமாக வந்து நடந்துக்கிறாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வெப்சீரிஸ் வந்து மொத்தமாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. எந்த அளவுக்குனா, நீங்கள் த பாய்ஸ் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி தான் இந்த இதும் இருக்கும். நீங்கள் இந்த வெப்சீரிஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி சூசைடு ஸ்குவாடு அந்த இதை நீங்கள் பார்த்தா தான் இந்த இது வந்து கொஞ்சம் புரியும். ஸோ அது நீங்கள் பார்த்தே ஆகணும், இல்லைனா இது வந்து கொஞ்சம் லைட்டாக தான் புரியும். ஸோ ஜான்சினா அவர் தான் வந்து பீஸ் மேக்கரு. அவருக்கு வந்து தனியாக எந்த ஒரு பவரும் வந்து பெருசாக எதுவுமே இருக்காது. ஸோ இவருக்கும் வந்து ஒரு கேங் இருப்பாங்க, ஒரு டீம் மாதிரி ஒன்று இருப்பாங்க. அந்த டீமுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கும், பட்டர்ஃப்ளைன்னு ஒரு ப்ராஜெக்ட்டு. அந்த ப்ராஜெக்ட் வந்து வெளியே வந்துச்சுன்னா இந்த உலகத்தை எல்லா பேருக்கும் வந்து கெடுதல், நீங்கள் தான் தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வரும். ஸோ அந்த ப்ராஜெக்டை இவரோட டீம் வந்து எப்படி அதுலேருந்து தடுத்தாங்க. இந்த வெப்சீரிஸ் வந்து டோட்டலாக வந்து 8 எபிசோடு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு எபிசோடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னால வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ போக தான் உங்களுக்கு வந்து ஒரு இதுக்கு வருவீங்க, ஒரு ஃபார்முக்கு வருவீங்க. சரி, இது ஒரு வெப்சீரிஸ் வந்து இப்படி தான் போல சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எபிசோடு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அது வரைக்குமே இந்த வெப்சீரிஸ் வந்து எப்படி போகுது உங்களுக்கு வந்து சத்தியமாக ஐடியாவே இருக்காது. ஃபஸ்ட்டு எபிசோடு பார்த்து முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும். சரி, மொத்தமாக வந்து இந்த வெப்சீரிஸ் இப்படி தான் இருக்க போகுது சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஐடியா வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்களே இந்த வெப்சீரிஸ்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இவங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து ரொம்ப விஎஃப்எக்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லாஜிக்காக எடுக்க பார்த்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வெப்சீரிஸில் பண்ணுற காமெடி எல்லாமே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து நம்ம ஜான்சினா வந்து அடி வாங்குற விதம்லாம் வந்து நமக்கே வந்து காமெடியாக இருக்கும், நமக்கே ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பாக வரும். ஸோ அவர் தான் இந்த எபிசோட அவர் தான் ஹீரோ. ஆனால் வந்து கொஞ்சம் காமெடி ஆக்டருக்கு ஈக்குவலாக வந்து அவரும் பண்ணுறாரு. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த கூட நடிச்சவங்க எல்லா பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ மியூசிக்கும் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த பீஸ் மேக்கர் வந்து இப்போ சீசன் 2 வரப்போகுதுங்க, அடுத்த மாதம் வரப்போகுது. ஸோ அதுக்காக வந்து இப்போயே வந்து சீசன் 1 வந்து தமிழ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போயே பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சீசன் 2 வந்து அழகாக நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து இந்த மாதிரி தமிழ் டப்பில் வந்து முன்னாடியே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து டிசி வந்து ஒரு புது ஃபார்முலா வச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ டிசி வந்து ஒரு ரீபூட் பண்ணி இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக நம்ம பீஸ் மேக்கரும் வந்து அதில் இருக்குது. ஸோ டிசி வந்து நீங்கள் இனிமேல் வந்து ஃபாலோ பண்ணி போகிறீங்க, எல்லா படமும் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீஸ் மேக்கர் வந்து நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா இதில் வந்து சூப்பர்மேன், பேட்மேன் எல்லா பேரும் இருப்பாங்க. ஸோ டோட்டலாக சொல்லணும்னா இந்த வெப்சீரிஸ் வந்து நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலையும் எனக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே எனக்கு வந்து அமையலை. ஸோ நிறைய சீன், முக்கியமாக சொல்லணும்னா நிறைய சீன் வந்து சீனெலாம் நிறைய இது இருக்குது. கெட்ட வார்த்தைலாம் பேசுவாங்க, அப்படி இப்படி நிறைய சீன்லாம் இருக்குது. நீங்கள் தயவு செய்து இது வந்து ஃபேமிலியோட மட்டும் பார்த்துடாதீங்க, தனியாக இருக்கும்போது இந்த வெப்சீரிஸ் பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.